எந்த வகையான மாவு சேர்க்காம, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடான்னு எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தியான கேக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த கேக் செய்கிறதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இதை கழுவிட்டு நல்லா தோல் சீவிக்கலாம். அப்புறம் இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 4 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, ஒரு 1/4 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் நெய்யும் கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 3 ஸ்பூன் ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஒரு கேக் ட்ரே எடுத்துகிட்டு அதில் நெய்யை லேசாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவை இதில் சேர்த்து நல்லா அமர்த்தி விட்டுருங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு இட்லி பாத்திரத்துலேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 to 25 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து வந்துடும். இது வெந்து வந்ததும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எந்த வகையான மாவும் சேர்க்காம ஹெல்த்தியான கேக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பாருங்கள்.